யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, பரவாயில்ல கமெண்ட் ரிப்ளைக்குலாம் நீங்க வீடியோ போடுறீங்க பிரதர், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஏன்னா எனக்கும் நான் முத யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. யாருக்கிட்ட போய் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னு தெரியாம அலைஞ்சிக்கிட்டு கிடந்தேன். சரி, ஓகேங்க. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம், என்ன வியூஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு, இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்றது. அப்ப இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். அதாவது முதல்ல நம்முடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களை புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள நீங்க போங்க. அந்த ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போன உடனே உங்களுடைய மந்த்லி வியூஸ் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்றத காமிக்கும். இங்க பாருங்க, மந்த்லி வியூஸ் எவ்வளவு வந்திருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்கள் எந்தெந்த நாளுக்கு அதிகமா வந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இதுல காமிச்சிருப்பாங்க. அதே போல அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுடைய வியூஸ், பாப்புலர் வியூஸ் என்னென்ன போயிருக்கு அப்படின்றது இங்க பாப்புலர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த பாப்புலர் ஆப்ஷன்ல என்னென்ன வியூஸ் வந்துட்டு அதிகமா போயிருக்கு, மக்கள் எந்த மாதிரி வீடியோவை அதிகமா பார்த்துருக்காங்க, ஸோ ரிட்டர்ன் யூசர் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அதில் போட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா அண்ட் ஃபைனலா இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா, ஃபைனல் கிடையாது, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த நேரத்துல யூடியூப்குள்ள வராங்க, யூடியூப்குள்ள எந்த நேரத்துல வராங்களோ அந்த டைம்ல நீங்க வீடியோ போடும் பொழுது கண்டிப்பாக அவங்க நைட்டு 12 மணிக்கு கூட வட்டும். இந்த பாருங்க, இந்த கத்திரிப்பு கலர்ல இருக்குங்களா, இந்த கத்திரிப்பு கலர்ல இருக்கிறது எங்கெங்கெல்லாம் டார்க்கா இருக்கோ அந்த டார்க்கா இருக்கிற நேரத்துல நீங்க வீடியோ போட்டீங்கன்னா போதும். அதுலயும் எனக்கு வந்துட்டு சண்டேலாம் பாத்தீங்கன்னா எனக்கு காலையில ஒரு 8 மணில இருந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சாட்டர்டே பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையில ஒரு 9 மணில இருந்து வருவாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே 10 மணிக்கு மேலதான் அவைலபிளா இருப்பாங்க. ஸோ என்னுடைய அந்த கார் சேனல்ல. அப்போ அந்த டைம்ல நான் வீடியோ போடும் பொழுது மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. முதல்ல வந்துட்டு நம்ம யூடியூப்பை புரிஞ்சுக்கணும். யூடியூப் அல்கரிதம் எப்படி தெரியுங்களா, ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி தான். அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போயிட்டீங்க, இன்ஜின் நல்லா சூடாயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது, செமையா பிச்சுக்கிட்டு போகும் காரு. அதே போலதான் யூடியூப் அல்கரிதமும். முதல்ல யூடியூப்ல ஆர்கானிக்கா ஒரு வியூஸ் வரும். அதுக்காக நான் பண்ணக்கூடாது, இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மிஸ்டேக் என்னன்னா, உடனே வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போய் அதை கொடுக்கறது, மச்சா அந்த வீடியோ பாடுறா அப்படின்னு சொல்றது. இல்ல நீங்களா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல போடுறது. இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் குரூப் இருக்கு, அந்த குரூப்பை போட்டு எல்லாரும் என் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஆர்கானிக்கா நீங்க வந்து அன்நேச்சுரலா நீங்க வியூஸை ஏத்துறது. ஆர்கானிக் தான் சொல்லுவாங்க. ஸோ அன்ஆர்கானிக்கா அந்த வியூஸை ஏத்துறது. யூடியூப்க்கு இது லிங்க் மூலியமா வரக்கூடிய வியூஸா இல்ல யூடியூப் சர்ச் இன்ஜின்ல வரக்கூடிய வியூஸா அப்படின்றது நல்லாவே தெரியும். அவன் செம்ம கேடி அவன். யூடியூப்ல ஆர்கானிக்கா வர வியூஸ் அப்படின்றது, நான் இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன், இப்போ நான் இந்த சேனல்ல வீடியோ போடுறேன் இல்லைங்களா, நான் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணவே மாட்டேன். வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, ஸோ எக்ஸ் தளம், இது எதுலையுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். போஸ்ட் பண்ணாம எனக்கு வியூஸ் அப்படின்றது யூடியூப்ல சர்ச் பண்ணியும் இல்லை யூடியூப் சஜஷன்ல கொண்டு போய் காமிச்சோம்னா எனக்கு வியூஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்க முழுக்க எதுவுமே வந்துட்டு நான் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணல, இது எல்லாமே ஆர்கானிக் வியூஸ் தான். ஸோ இந்த ஆர்கானிக் வியூஸ் அப்படின்றது யூடியூப்க்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப் என்ன செய்யும்னா, இந்த ஆர்கானிக் வியூஸ் நல்லா வர்றதுனால இதை எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கும். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்றேன். இது வந்துட்டு எடுத்துட்டு போய் ஆர்கானிக்கா எல்லாத்தையும் கொடுக்குற சமயத்துல நான் எடுத்துட்டு போய் என்னுடைய குரூப்ல போடுறேன். அப்ப குரூப்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீடியோ பாக்குறாங்க, ஏதோ இன்னும் பார்த்து தொலைணும், வேற ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காகவே பார்க்கணுன்றதுக்காகவே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ நீடு கிடையாது. பசி இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நல்லா இருக்கும், பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுனா அது எப்படி இருக்கும். அதே போலதான் அப்போ யாருக்கு அது நீட் இருக்கோ அவங்க தான் அந்த வீடியோ பார்க்கணும். அப்போ அன்ஆர்கானிக்கா இங்க வியூஸ் வரும்பொழுதும் இங்க வந்துட்டு யூடியூப்ல இருந்து நார்மலா வியூஸ் வரும்போது ரெண்டும் குழம்பிக்கும். இந்த ஆர்கானிக் வியூஸும் இந்த அன்ஆர்கானிக் வியூஸும் குழம்பிக்கிட்டு என்ன செய்யும்னா வியூஸை குறைச்சி விட்டுரும். யூடியூப் ஆல்கரிதம் கன்ஃபியூஸ் ஆயிடும், எங்கடா அங்கிருந்து வரான் இங்கிருந்து வரான், சரி ஓகே கொஞ்ச நேரம் கடப்புல போடு அப்படின்ற மாதிரி கடப்புல போட்டுரும். நான் புரியுற மாதிரி சொல்றேனே, அதனாலதான் இவ்வளவு இதுவா சொல்றேன். இந்த மாதிரி ஸ்லாங் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு ப்ராப்பரா எப்படி யூடியூப்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதுல இருக்கக்கூடிய அல்கரிதம் எப்படி இருக்கு, ஸோ வந்துட்டு நண்பன் படுத்துற மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லாம புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வந்துட்டு ரெஃபர் பண்றவங்களுக்கு. சரி ஓகே, ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனாலதான் சொல்றேன். சரி ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது.
அது இஷ்டத்துக்கு விட்டுணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு 12ல இருந்து 24 மணி நேரத்துக்கு நீங்க அதை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு விட்டுருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி பார்க்க சொல்றது, சொந்தக்காரங்களை பார்க்க சொல்றது, இல்லை நீங்களே 2-3 ஐடியா வச்சுட்டு பார்த்து மாறி மாறி பார்க்கறது அப்படின்றது பார்க்கக்கூடாது. ஆர்கானிக்குக்கும் அன்ஆர்கானிக்குக்கும் யூடியூப்க்கு 100 இல்லை கோடி % அதுக்கு தெளிவா தெரியும். இந்த பயபுல தான் ஏதோ வந்து உட்காந்து சந்தில உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கான், இந்த பாட்டை வச்செல்லாம் வியூஸ் ஏத்துறாங்களா, அதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால அவனெல்லாம் ஏமாத்தவே முடியாது. சார் ரொம்ப தெளிவு. அடுத்தது இப்ப நம்ம இதை பண்ணக்கூடாதுன்றதை பார்த்துட்டோமா, இதை பண்ணாதீங்க, வியூஸ் பயங்கரமா ஏறும், அதையே விட்டுருங்க. அதுக்கு நாளைக்கே வியூஸ் கடகடன்னு ஏறிடுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து போடுங்க, மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஒரு வாரம்ன்றது ஒரு 10 நாள் சேர்த்து போடுங்க, மாற்றம் உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்தது இந்த ஏஜ் கேட்டகரி, இந்த மொபைல் கேட்டகரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னைக்காவது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இந்த யூடியூப் எந்த வீடியோ, அதாவது எந்த டிவைஸில் அதிகமாக பார்க்குறாங்க? இப்போ என்னுடைய வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் மொபைல் டிவைஸில் பார்க்குறாங்க. அப்போது மொபைல் டிவைஸில் பார்த்தா என்ன, இப்போ அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் நான் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம டிவியில் பார்த்தா நம்முடைய தம்ப்லைன் வந்து இவ்வளோ பெருசு தெரியுங்களா? டிவி, இது ஒரு டிவின்னு எடுத்துக்கோங்க, இதில் தெரியும்ல. அப்போது மொபைல் அப்படின்ற கான்செப்டில் தம்ப்லைன் எவ்வளோ தெரியும்? இதில் பாதி தான் தெரியும். அப்போ இந்த மொபைல் ஃபார்மேட்டுக்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன விஷயங்களை சொல்ல வரோமோ அதை தம்ப்நெயில்ல வைக்கணும். அந்த மொபைல் ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வந்து சுருங்கிடும். அந்த டைட்டில் நீங்க வந்து மொபைல் ஃபார்மேட்டுக்கு வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வியூஸ் அப்படின்றது போகும். இதெல்லாம் பார்க்கணும். யூடியூப் சும்மா பொழுதுபோக்குக்கு மொபைல்ல எவ்வளவு பாக்குறாங்க, டேப்ல எவ்வளவு பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல எவ்வளவு பாக்குறாங்க அப்படின்றது இது கொடுக்கல. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் அது எல்லாத்தையுமே கொடுக்குது. ஏஜ் கேட்டகரி, ஸோ ஒரு வந்துட்டு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா வச்சுக்கேன், ஏஜ் கேட்டகரின்னு வீடியோ போகணும். அது எதுக்கு நம்ம காட்டுது? ஒரு 40 வயசுல இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு 20 வயசு பையனுடைய சட்டையை கொடுத்து நீங்க போடுங்க, இல்ல 20 வயசு பையன் மாதிரி நீங்க தலைகளை சம்மரம் அடிங்க அப்படின்னு சொன்னா பண்ணுவாரா? பண்ண மாட்டாருல்ல. அப்போ அந்த ஏஜ் கேட்டகரியில யார் இருக்கா? என்னதுல பாத்தீங்கன்னா அதிகமா 35ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறாங்க என்னுடைய கார் சேனல்ல. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடணும். அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி வீடியோ போடணும். இது உங்களுக்கு பெருசா குழப்பம் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ வேலையாடா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்னன்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போடுங்க, அது வாக்கில் க்ரோத் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது இந்த மேல் ஃபீமேல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேல் ஃபீமேல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேல் ஃபீமேல் அப்படின்றதுல சொல்ல தேவையில்லை, பெண்களுக்கு என்ன வந்துட்டு பிடிக்குமோ அந்த கேட்டகரியில் வீடியோ போடணும், ஆண்களுக்கு என்ன நீடோ அந்த கேட்டகரியில் வீடியோ போடணும். ஆனால் அதிகமாக வந்துட்டு நம்ம சேனலில் பெண்கள் அப்படின்றது வெறும் 8.3% தான் அந்த சேனலில். பட் இந்த சேனல்லாம் ஈக்குவலுக்கு இருக்கிறீங்க, போட்டுக்குங்க, ஈக்குவலுக்கு இருக்கிறீங்க எல்லாருமே. ஓகே, அதாவது வந்துட்டு அந்த கேட்டகரிக்கு தகுந்தாற்போல் போட்டுக்கணும். அண்ட் அதே போல் இதில் வந்துட்டு நம்ம ஃபாரின் கண்ட்ரி, நேஷனல், இன்டர்நேஷ்னல் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ நேஷனல் வராது, இன்டர்நேஷ்னல் தான் வரும். அப்போ நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில இருந்து பாக்குறாங்க, யுனைடெட் ஸ்டேட் அரேபியால இருந்து பாக்குறாங்க. ஏன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை நீங்க கனடாவில இருந்து கூட பார்க்கலாம், இல்ல வந்துட்டு வேற எங்கேயாவது அதர் கண்ட்ரில இருந்து கூட இந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். நீங்க ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு அதிகமா எனக்கு என்ன போட்டுதான் ஸ்ரீலங்கா நிறைய பேர் வந்துட்டு பாக்குறீங்க நம்ம சேனல்ல. ஸ்ரீலங்கா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பாக்குறீங்க, நான் பார்த்தேன் நான் அதுல. அதே போல இதுலயும் பாக்குறாங்க, நம்மளுடைய கார் சேனல்லையும் ஸ்ரீலங்கா மக்கள் வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஓகே, அடுத்தது இதெல்லாம் பார்த்துடணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் அடுத்ததா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது? உங்க ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட மட்டும் தான் காய்கறி தக்காளி எல்லாம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்து கடையிலையும் போய் வாங்குறாங்க. அப்போ இங்க பாருங்க, கீழே பாருங்க, நிறைய சேனல் இருக்கா. அப்போ நம்மளுடைய ஆடியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா மற்ற சேனலையும் பார்த்துட்டு தான் நம்ம சேனலுக்குள்ள வராங்க. 2 விதமா இருக்கும். ஒன்று, நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்து மற்ற வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த மற்ற வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது முடிவில் நம்ம வீடியோ போய் சஜஸ்ட் பண்றது, அது ஒன்று. இன்னொன்று, மற்ற சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம சேனல்ல பார்ப்பாங்க, நம்ம வீடியோக்கு வருவாங்க. அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் நம்ம சேனல்ல வந்து நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க. அப்போ அந்த சேனல்ல என்ன போடுறாங்க, அது கண்டென்ட் எந்த ரிலேட்டட்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அதையும் எடுத்து அவங்க எப்ப கரண்ட்ல என்ன போட்டிருக்காங்க, அதுல என்ன வியூஸ் போயிருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க அதை ஒரு கோர்வையா வீடியோ போட்டீங்கன்னா நல்ல வியூஸ் அப்படின்றது போகும். ஓகே, சரி, ஓகே, கொஞ்சம் வேலை இருக்குது வேற, நான் கிளம்புறேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான். இதுதான், இப்படிதான் வீடியோ போட்டீங்கன்னா, இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஈஸியா வியூஸ் அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கும். நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க,
பிரதர் நான் அன்னைக்கு நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், எனக்கு இப்போ நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போடுற விஷயம், நான் போடுற எஃபர்ட் ஒருத்தருக்கு போய் நல்லபடியாக சேருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. இப்போ புதுசாக கமாண்டர் பிளேவையும் நான் கொண்டு வந்துட்டு அதையும் நம்ம தொடர்ந்து பண்ணலாம். பாய்.